ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் 2024 ரிலீஸ் ஆகி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கிற ஒரு டாப் 10 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிற 10 மூவிஸுமே 2024 ரிலீஸ் ஆகி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான மூவிஸ்னு சொல்லலாம். அண்ட் இந்த 10 மூவிஸில் ஏதாவது ஒரு மூவிஸை மிஸ் பண்ணியிருந்தாலும், இந்த 10 மூவிஸும் நீங்கள் பார்க்காம இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மூவிஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த மூவிஸை நீங்கள் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இருக்கிற மூவி அண்டர் பாரிஸ். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் 5 பேர் கொண்ட குழுவோட கடலில் இருக்கிற சுறா மீன்களை ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போகிறாங்க. ஆனால் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்க்காத விதமாக ஒரு சுறா மீன் வந்து இவங்களை அட்டாக் பண்ணி 4 பேர் இறந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டுமே அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. இப்படி தப்பிச்சதுக்கப்புறம் இவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதாவது நீச்சல் போட்டி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எங்கேன்னா பாரிஸில். இப்படி அந்த போட்டி நடக்கிற இடத்துல இருக்கிற தண்ணியில் வந்து அந்த சுறா மீன் இருக்கிறது வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் எப்படியாவது அந்த போட்டியில் இருக்கிறவங்கள அந்த சுறா மீன் கிட்டேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த சுறா மீன் கிட்டேருந்து அவங்கள காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க கைஸ். ஒரு ஆவரேஜான ஸ்டோரி லைன் தான். ஆனால் இந்த மூவியில் வந்து ஷாக் அட்டாக் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி ஷார்க் வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணுற சீன் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கைஸ். இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஷார்க் மூவிஸை நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த மூவிக்கு வந்து IMDbலேருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 9th இருக்கிற மூவி ரெபல் மூன் பார்ட் 2 தி ஸ்கார் கிவர். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மூவியோட கண்டினியூஷனாக தான் செகண்ட் மூவி எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு மூவியில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த மதர்லேண்ட் அப்படின்ற ஷிப்போட கேப்டனை வந்து தோக்கடிச்சு கில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் வந்து திரும்பவும் உயிரோட வந்துடுவான். உயிரோட வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் பார்ட்டில் எந்த விவசாயிகளுக்காக போராடினாங்களோ அந்த விவசாயிகளுக்கு எதிராகவே இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மியை கூட்டிகிட்டு வந்துடுவான். இப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த ஆர்மிக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பார்ட்டில் அந்த ஆர்மிக்கு எதிராக நம்ம ஹீரோயின் சண்டை போட்டு அந்த ஆர்மியை ஜெயிச்சாங்களா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பார்ட் 1 பார்த்தா தான் உங்களுக்கு பார்ட் 2 புரியும். பார்ட் 1 நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. பார்க்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ட் 1 மூவி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் பார்ட் 2 ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். தரமான ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த மூவியை நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 5.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 8th இருக்கிற மூவி லிஃப்ட். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு திருடனாக இருப்பார். இப்படி திருடனாக இருக்கும்போது அவருக்கு கீழே ஒரு டீமை வச்சு அந்த டீம் மூலிமா நம்ம ஹீரோ திருடிட்டு இருப்பார். இவர் பண்ணுற திருட்டு வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக திருடுவார். யார்கிட்டையுமே மாட்டிக்காத மாதிரி திருடுவார். இப்படி நம்ம ஹீரோ இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரிய வருது. லண்டன்லேருந்து கிளம்புற ஒரு பிளேனில் வந்து ஒரு லாக்கர் இருக்குது. அந்த லாக்கரில் வந்து 10 டன் எடையுள்ள தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இப்படி நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த தங்கத்தை எப்படியாவது திருடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. எங்கேன்னா அந்த பிளேன் வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அந்த திருட்டை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் வந்து அந்த திருட்டை எப்படி நம்ம ஹீரோ செஞ்சு முடிக்கிறாரு, சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சாரா இல்லையான்றதா இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். நல்ல ஒரு மூவி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராபரி மூவிஸ் எல்லாம் விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் இந்த மூவிக்கு IMDbலேருந்து 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th இருக்கிற மூவி பேட்லேண்ட் ஹண்டர்ஸ். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஒரு பெரிய எர்த்குயிக் ஒன்று வருது. இந்த எர்த்குயிக்னால அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே தரமட்டமாகி கீழே விழுந்துருது. மக்கள் வந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்புகிறாங்க. அதாவது வேட்டையாடி தான் உணவு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு திரும்புகிறாங்க. இப்படி இருக்கிற நிலமையில் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோ போய் வேட்டையாடி அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஃபுட்டை கொடுத்துட்ருப்பாரு. இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கும். அதாவது தன்னோட பொண்ணு மாதிரி அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பார். இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு டீம் வந்து எங்ககிட்ட வந்து ஃபுட்டு அண்ட் வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படியே இடியாமல் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இந்த இடத்த உருவாக்குறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இளமையாக இருக்கிற
நபர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க தான் கூட. இப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான ரிசர்ச் டீம். இவங்க கூட்டிகிட்டு போகிற நபர்களை எல்லாம் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. இதுக்கப்புறம் இந்த மூவியில் என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான டான் லீ தான் நடிச்சிருப்பாரு. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. அண்டு இந்த மூவிக்கு வந்து IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th இருக்கிற மூவி அட்லஸ். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க. இப்படி சயின்டிஸ்ட்டாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ரோபோட் உருவாக்குறாங்க. அந்த ரோபோட் மூலயமா மக்களுக்கு, அதாவது மனித குலத்துக்கு உதவியாக இருக்கும் இந்த ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்குவாங்க. ஆனால் உருவாக்குனதுக்கப்புறம் அந்த ரோபோட் வந்து மனித குலத்துக்கே எதிராக திரும்பிடுது. இப்படி எதிராக திரும்பினதுக்கப்புறம் அந்த ரோபோட் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் கொன்னுட்டு மனிதர்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரோபோட்களை உருவாக்கி மனிதர்களுக்கு எதிராக ஒரு வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுது. இப்படி வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மனிதர்களும் அந்த ரோபோட்டுக்கு எதிராக போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் வந்து மனிதர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் மனிதர்களால் இந்த ரோபோட் எல்லாத்தையுமே அழிக்க முடியல. அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோயினோட அம்மா உருவாக்கின அந்த ரோபோட் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. இது இப்போ தெரிஞ்சுக்கிட்ட மனிதர்கள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அதாவது உங்கள் அம்மா உருவாக்கின ரோபோட் உங்களால் தான் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த ரோபோட்டை அழிச்சாங்களா இல்லையான்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி கைஸ். கண்டிப்பாக இந்த மூவி எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரோபோட்டை வச்சு சூப்பராகவே இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட ஏம் அடையிருக்கும் கூட ஒரு AI ரோபோட் தான் உதவி செய்யும். அண்ட் இந்த மூவிக்கு வந்து IMDbலேருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 5th இருக்கிற மூவி கோஸ்ட்பஸ்டர் ஃப்ரீசோன் எம்பையர். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் நம்ம கோஸ்ட் பஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ஆர்க் ஒன்று கிடைக்குது. அந்த ஆர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 4000 வருஷம் பழமையான கோஸ்ட் இருக்கிறது நம்ம ஹீரோ டீமுக்கு தெரிய வருது. அந்த கோஸ்ட்டை ரிசர்ச் பண்ணுற அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த கோஸ்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கோஸ்ட்டை எப்படி பிடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கோஸ்ட்டுக்கு வந்து அதிக பவர்ஸ் இருக்குது. இப்படி அதிக பவர்ஸ் இருக்கும்போது எப்படி இவங்க அந்த கோஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணி திரும்பவும் ஒரு ஆர்க்கில் அடைக்கிறாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கோஸ்ட்பஸ்டர்ஸ் அந்த சீரீஸில் வந்து இது 5வது மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கும். 5th மூவியாக ரிலீஸ் ஆயிருந்தாலும் நீங்கள் இந்த மூவியை பார்க்குறதா இருந்தால் தனியாக பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. ஏன்னா நீங்கள் இந்த ஃபிலிம் சீரீஸில் ஃபஸ்ட்டு மூவியாவது பார்த்துருந்தால் தான் இந்த மூவி உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்படி பார்த்துட்டு வந்து இந்த மூவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வாய்ப்பு இருக்குது. இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மூவிக்கு வந்து IMDbலேருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டில் 4th இருக்கிற மூவி டம்செல். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நாட்டுக்கு இளவரசியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இளவரசியாக இருக்கிற நாட்டில் வந்து ரொம்பவே பஞ்சமாக இருக்கும். மக்கள் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து பக்கத்து நாட்டில் இருந்து ஒரு கடிதம் ஒன்று வருது. அந்த கடிதத்தில் பக்கத்து நாட்டு அரசர் என்ன கேட்டிருப்பாருன்னா, தன்னோட மகனுக்கு வந்து உங்கள் இளவரசியை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட கேட்டிருப்பாரு. இப்படி கேட்டிருக்கும் போது நீங்கள் வந்து உங்கள் மகளை கொடுத்தீங்கன்னா உங்கள் நாட்டோட பஞ்சத்தை வந்து நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் இதை ஏற்றுப்பாங்க. நம்ம ஹீரோயினும் வந்து அந்த இளவரசரை திருமணம் பண்ணிப்பாங்க. ஆனால் திருமணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஹீரோயினை வந்து கூட்டிகிட்டு வந்தது ஒரு டிராகனுக்கு பலியிடுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எப்படி அந்த டிராகன் கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் இருக்கிற குகையில் நம்ம ஹீரோயினை தூக்கி போட்டுருவாங்க. அந்த குகையிலேருந்து எப்படி நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வராங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குங்க கைஸ். ஒரு லோ பட்ஜெட்டில் தான் இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மூவியோட ஸ்டோரியும் சரி, இந்த மூவியில் இருக்கிற கிராஃபிக்ஸும் சரி எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். ஃபைனலாக இந்த மூவியை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு வந்து IMDbலேருந்து 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்கிற மூவி பேட் பாய்ஸ் டூ ஆர் டை. இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் நம்ம ஹீரோஸ் 2 பேருமே போலீஸாக இருப்பாங்க. இப்படி போலீஸாக இருக்கும்போது நம்ம ஹீரோஸ்க்கு ஃப்ரெண்ட் அண்டு பாஸாக இருந்த கேப்டன் ஹாபர்ட்ஸ் அப்படின்றவர் மேலே நிறைய பழிகள் போடப்படுது. அவர் வந்து இப்போ உயிரோடு இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவர் மேலே நிறைய பழிகள் போட்டே போகிறாங்க. ஆனால் இது யாருன்னு நம்ம ஹீரோஸ்க்கு தெரில. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மணி லாண்ட்ரி பண்ணார். அவருக்கு வந்து ட்ரக் டீலர்ஸோட கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழிகள் தூக்கி போடப்படுது அவர் மேலே.
இப்படி தூக்கி போடப்படுறத பார்த்த நம்ம ஹீரோஸ் 2 பேரும் இதுக்கெல்லாம் யார் காரணம், அவங்கள கண்டுபிடிச்சு இந்த பழிகளையெல்லாம் அவர் மேல இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 2024ல ரிலீஸ் ஆகி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது கைஸ். இந்த மூவிஸை பார்க்கும்போது கண்டிப்பாக 90s கிட்ஸ்க்கு நிறைய ஞாபகம் வரும். ஏன்னா இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 90ஸ்ல இருந்தே ரிலீஸ் ஆன ஒரு மூவினே சொல்லலாம். இப்போ 2024ல ரீசெண்டாக ஒரு பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணினா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிற மூவி ரேபல் ரிச். இந்த மூவி 2024ல ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ வந்து ஒரு சைக்கிளில் போயிட்டுருப்பாரு. இப்படி சைக்கிளில் போயிட்டுருக்கும்போது ஒரு போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை வழிமறித்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும், நீ வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கைது பண்ணுறாரு. கைது பண்ணி அவரோட பேக்கை செக் பண்ணும்போது அவரோட பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா $36,000 இருக்குது. இந்த டாலர்ஸ் எல்லாம் எதுக்கு, நீ எதுக்காக இவ்வளோ பணம் வச்சிருக்க அப்படின்னு அந்த போலீஸ் கேட்கும்போது, நான் ஒருத்தரை வந்து பெயில் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இருந்தாலும் உன் மேலே சந்தேகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்கள் தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து ரொம்ப நல்லா தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த மூவி வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ரிலீஸ் ஆனது. ஆனால் இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்டு பண்ணி வெளியிட்டிருக்காங்க. இந்த மூவி இப்போ தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவி அல்ட்ராமேன் ரைசிங். இந்த மூவி 2024ல ரிலீஸ் இருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ வந்து ஜப்பானில் ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கட்டத்தில் ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு சூப்பர்மேனாக தான் இருப்பார். இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இவரை விடவே சூப்பர் பவர்ஸ் இருக்கிற ஒரு குழந்தையாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு வில்லன்ஸ் வந்து இந்த குழந்தைய எப்படியாவது தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த குழந்தைய எப்படி பாதுகாத்தாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்தாரா இல்லையான்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மூவி தான். ஆனால் இருந்தாலும் ஒரு பெஸ்ட் மூவினே சொல்லலாம் கைஸ். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. யாராவது இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். 2024ல ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த மூவிஸை யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள்.